குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நிஃப்டி 120 பாயிண்ட் நெகட்டிவா 25,839 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 27 பாயிண்ட் நெகட்டிவா இண்டிகேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு. 25,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. அந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி 25,700 அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,650 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மார்க்கெட் ஒரு செல்லிங் பிரஷர் வந்து அப் சைட்ல திரும்பிச்சு அப்படின்னா 26,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அடுத்ததா பேங்க் நிப்டி பார்த்துடலாம். பேங்க் நிப்டி நேற்று 16 பாயிண்ட் நெகட்டிவா 59,222 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டிலையும் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஏரியாலே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸை உடைக்கும் பட்சத்துல 59,300 அப்படிங்கிற பிரைஸை உடைக்கும் பட்சத்துல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா 59,800 இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் செல்லிங் பிரஷர்ல கீழே வருது அப்படின்னா 58,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேற்று 3,700 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 6,200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல 41,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.